முதற்கண் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் 179வது நிகழ்வில் உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இங்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை முதலில் புலப்படுத்திக் கொள்கிறேன். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்பது தமிழ் பாடல். அந்த வகையிலே ஒரு அற்புதமான புலவர் கூட்டத்தோடு சேர்ந்து அமர்ந்து சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் அளவலாவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காலத்திற்கு அதற்காக, அந்த கருணைக்காக நன்றி பாராட்டுகிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணத்தை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். அன்பிற்குரிய புதிய செல்வராஜன் ஐயா அவர்கள் அவருக்கே உரிய அந்த வகையிலே கும்பகர்ணன் படலம் வந்ததாலோ என்னவோ ஞான வடிவேல் தூங்கிவிட்டார் என்று அழகாக சொன்னார்கள். கும்பகர்ணா எழுந்திரா எழுந்திரா என்று அன்றைக்கு அங்கே எழுப்புவார்கள். அது போல என்னை எழுந்திரா எழுந்திரா என்று கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தான் எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவர் எவ்வளவு தூரம் எழுப்பினாலும் ஒரு 4-5 வாரங்கள் நான் தூங்கி கொண்டுதான் இருந்தேன். ஏனென்றால் என்னுடைய வேலை போல அப்படி ஆகியிருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கிறது. ஆகவே கும்பகர்ணனை போருக்கு அழைத்து வந்து விட்டேன். பெரியவர்களே, இந்த கம்பராமாயணத்தை நினைக்கிற பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்று சொன்னால், சில படங்கள் இருக்கும். அந்த காலத்துல ஒரு படங்கள்லாம் இருக்கும். இல்ல இப்ப கூட ஒரு புதுசா ஒரு படம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திரைப்படம், எல்லா உலகமே ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு திரைப்படம், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற ஒரு திரைப்படம். இல்ல அந்த காலத்துல 1000ல் ஒருவன் மாதிரி, இல்ல நம்ம குமாப்பா கபிலன் ஐயா வந்திருக்காங்க, அவருடைய தந்தையார் மிகப்பெரிய பணியாற்றிய மகாகவி காளிதாஸ் மாதிரி ஒரு படங்கள். இந்த படங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கிறதுக்கு பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. ஒரு இந்த சினிமா ஸ்கோப்ல பார்க்கலாம், ஒரு ஏசி தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கலாம், இல்ல கிராமத்துல வந்து ஒரு திரையை கட்டி பார்க்கலாம், இல்ல மொபைல்ல நம்ம கொடுக்கிற அந்த செல்ஃப் அலைபேசி என்று சொல்லக்கூடிய அதுல பார்க்கலாம். இதுல எல்லாம் பார்க்கிற பொழுது வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபீலிங் எப்படி சொல்லுவாங்கல்ல, அதே படம் தான். ஆனா அந்த பார்க்கக்கூடிய அந்த ஊடகங்களை குறித்து நமக்கு வந்து எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கிறதோ அது போல சில சமயங்களில் தெளிவான படங்களை பார்க்க முடியும், சில சமயங்களில் தெளிவில்லாம இருக்கும். ஆனா அந்த படத்தை தெரிஞ்சுக்கலாம். புதிய செல்வராசன் ஐயா அவர்கள் காவுக்கி அவர்களை பற்றி குறிக்கிற பொழுது என்ன சொன்னார், தெரியாத விளங்காத விஷயங்களை, செய்திகளை விளங்கிய செய்திகளை கொண்டு விளக்கமாக சொன்னார் என்று சொன்னார். அதை சொல்லுகிற பொழுதுதான் எனக்கு இந்த யோசனை வந்தது. தெரிந்த செய்திகளை தெரியாத அளவில் சொல்லுகிற ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த கம்பராமாயணத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதாக கருதுகிறேன். அனைவருக்கும் விளங்கிய செய்தியை விளங்காத வகையில் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக் கொண்டு வருவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வகையிலே இருந்தாலும் இந்த சிறியனுடைய உரையை மதித்து வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய பெருமை இமயமலையை விட உயர்ந்த பெருமையாகவே உங்களை மிகுந்த நன்றியோடு பாராட்டி மகிழ்கிறேன். பெரியவர்களே, நாம போன கூட்டத்துல எது வரைக்கும் பேசி இருந்தோம்னா, கும்பகர்ணனுடைய படலத்தில் பாதியை பார்த்திருந்தோம். ஆனா ஒரு ஒரு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அது எதுவுமே பதிவாகாம போயிடுச்சு. அதனால நான் காவுக்கையா கூட கேட்டிருந்தேன், உங்களுடைய பாடலையும் போன கூட்டத்துல சொன்ன பாடலையும் சேர்த்து சொல்லுங்க என்று சொல்லியிருந்தேன். அதைத்தான் அவரும் செய்திருந்தார்கள். ஆகவே நாம் அந்த சென்ற கூட்டத்தில் பேசிய பாடல்களையும் இதையும் ரொம்ப வேகமாகவே நம்ம கடந்து போயிடலாம் என்று கருதுகிறேன். நம்ம முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் என்று சொன்னால், ராவணனுடைய முதல் நாள் போர் பார்த்தோம். லக்குவணனை வெல்கிறான், அனுமனை அடித்து துரத்துகிறான், சுக்ரீவனை அடித்து போட்டு மயக்கமாக விடுகிறான். அப்பொழுது ராமன் நேரடியாக போருக்கு வருகிறான் என்று பார்த்தோம். அப்போ ராமன் வந்து போருக்கு ராவணனோடு நிற்கிறான். அப்பொழுது ராமன் தனியாக போகிறான், வெறுங்காலோடு போகிறான். ஆனால் ராவணனோ தேரோடு நிற்கிறான். ஆகவே இவனுக்கு தேர் இல்லையே என்ற கவலையில அனுமான் அவனை தன் தோளிலே தூக்கி கொண்டு அந்த போர்க்களத்தில் ராவணனுக்கு எதிராக போய் நிற்கிறார்கள். பெரிய போர் நடக்கிறது. அதுல இருந்து இப்ப ஆரம்பிப்போம். இந்த போர் ராமனுக்கும் முதலாக நடக்கிறது. அப்போ ராமனை பார்த்தவுடன் ராவணனுக்கு கோபம், சொல்ல முடியாத கோபம் வருகிறது. ஆகவே அவனோடு மிகுந்த கோபத்தோடு அவன் போரிடுகிறான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றான், அந்த சுக்ரீவனை நான் தூக்கிட்டு போறேன், இவனை நீ வந்து என்னிடமிருந்து விடுவித்து விட்டால் நீ பெரிய வீரன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ராமன் அவனை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். இப்பொழுது ராவணனுக்கும் போர் நடக்கிறது.
7 வெஞ்சரத்தை எடுத்து உடன் தொடுத்து ராவணன் எய்தான். யார் மேல? ராமன் மேல எய்கிறான். அப்பொழுது அந்த அம்புகள் அவனை தாக்காத வகையில் அனுமான் அவனை தூக்கி கொண்டு அங்குமிங்கும் அலைபாய்கிறான். அலைபாய்கிற பொழுது அந்த அம்புகளில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்கிற அளவிற்கு அவன் அங்கே உதவிகரமாக இருக்கிறான். அப்பொழுது ராவணன் மேல் பெரிய அம்புகளை எய்கிறான். எய்து குறிபார்த்து எய்து அவனுடைய அத்தனை ஆயுதங்களையும் வீழ்த்துகிறான். வீழ்த்துகிற போது முதலில் அவனுடைய மணிமுடியை தாக்குகிறான். பிறகு அவனுடைய வெண்கொற்ற கொடையை அழிக்கிறான். அவனது கவசங்களை அடித்து துவைக்கிறான். இப்படி எல்லாம் பண்றான். பண்ணப்போ ராவணன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அனைத்தையும் இழந்த ராவணன் எப்படி இருக்கிறான் என்று கவிஞர் கம்பர் உமை கூட்டுகிறார். என்னவென்று சொன்னால், விண்மீன்களை நிலவை இழந்த அல்லி இருளை போலவும் சூரியனை இழந்த பகலை போலவும் ஒளி குன்றி போய் அங்கே ராவணன் இருந்தான் என்று அடிபட்ட ராவணன், அனைத்து அணிகளையும் இழந்த ராவணன், ராமனின் அம்பால் அனைத்தையும் இழந்த ராவணன் அங்கே அப்படி அவமானப்பட்டு நின்றான் என்பதை கம்பர் அங்கே சொல்லுகிறார். கொற்ற வெண்கொடை கொடியோடும் துணிபட குறைத்தான். அப்பொழுது ராவணன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், எல் இமைத்து எழு மதியமும் ஞாயிறு இழந்து அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன். மதியம், நிலா, வான் நட்சத்திரங்கள் அத்தனையும் இழந்த இரவை போல அவன் இருந்தான். பகல் சூரியனை இழந்த பகலை போல் அவன் அங்கே ஒளி இழந்து அங்கே ராவணன் இருந்தான் என்று எழுதுகிறார். ராவணன் நாணி நிற்கிறான். அப்பொழுது ராவணனை நோக்கி ராமன் பேச தொடங்குகிறான். ஒரு 4 பாடல்கள், அற்புதமான பாடல்கள். அதாவது நேருக்கு நேர் எதிரிகள் பேசிக் கொள்கிறார்கள். ஒருத்தன் அடிபட்டு நிக்கிறான், ஜெயிச்ச அவனை பார்த்து பேசுறான். ஒரே ஒரு நொடியில அவன் தலையை வாங்கி விட முடியும். ஆனால் ராவணன் இங்கே பேசுகிறான். அதான் அவனுடைய மிகப்பெரிய அந்த ஊராண்மை என்று குறிக்கிறார். ஊராண்மை என்று பரிமேலழகர் இதை குறிக்கிறார். பேராண்மை என்பது வேறு. பிறன்மனை நுறக்கா பேராண்மை என்று சொல்லுகிற திருவள்ளுவர் ஊராண்மை என்று ஒன்று சொல்லியிருக்கிறார். ஊராண்மை என்று சொன்னால் தன் பகைவனை கூட பொறுத்து அருள்கிற அந்த பண்பு, அது ஊராண்மை. அதற்கான எடுத்துக்காட்டாக பரிமேலழகர் இந்த காட்சியை குறிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த செய்திகள் இந்த 4 பாடல்கள் வருகிறது. ராவணனை பார்த்து சொல்லுகிறான், தம்பி, உன்னுடைய வீரத்தால் ஜெயித்து விடலாம், உன் படைகளால் ஜெயித்து விடலாம், உன் வலிமையால் ஜெயித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அறத்தினால் அன்றி அரும் சமம் கடத்தல் மரத்தினால் அரிது. எந்த செயலை செய்தாலும் அதில் அறம் இல்லாவிட்டால் உன்னிடம் எவ்வளவு வலிமை இருந்தாலும் அது தோற்று போகும். இதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்கிறான். அறத்தினால் அன்றி அமரர்க்கும் தேவர்களுக்கும் அரும் சமம் கடத்தல், போர்களில் வெல்லுதல் என்பது மரத்தினால் அரிது, வீரத்தினால் அரிது என்பதை மனத்திடை வலித்தி மனசுல வச்சுக்கோ. பரத்தி நின் நெடும் பதிமுக கிளையோடும் பாவி இரத்தி யான் அதை நினைக்கலன். நீ மட்டும் இல்ல, உன்னுடைய இதை நினைக்காமல், இந்த அதாவது அறத்தினால் வெல்ல முடியும் என்பதை நினைக்காமல் வெறும் மரத்தினால் மட்டுமே நினைக்க முடியும் என்று கருதி பாவி நீ மட்டும் இல்ல, உன்னுடைய கிளையோடு உன்னுடைய உற்றார் சுற்றம் உறவினர்கள் வீரர்கள் உன் மக்கள் அத்தனை பேரும் அழிந்து போக நினைத்து விட்டாய் நீ என்று ராமன் சொல்லுகிறான். அடுத்து சொல்றான், இப்பொழுது நீ தனியாக இருக்கிறாய், உன்னுடைய அனைத்து படைகளையும் அழைத்து கொண்டு வந்து என்னுடன் போர் போற முடியும் என்று நினைத்தால் வந்து முன்னாடி வந்து நில்லு, அப்படி இல்லைன்னா ஓடி போய் ஒளிந்து கொள் என்று சொல்கிறான். உடைப்பெறும் குலத்தோடும் உறவோடும் உதவும் படைக்கலங்களும் மற்றும் நீ தேடிய பலவும் அடைத்து வைத்தன திறந்து கொண்டு, என்னெல்லாம் வச்சிருக்கிற ஊர்ல எல்லாத்தையும் திறந்து கொண்டு ஆற்றுதியாயின் கிடைத்தி அல்லையேல் ஒளித்தியார், எல்லாத்தையும் அடித்துக் கொண்டு வந்து என்னை ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சுக்கோ, இல்லாட்டி ஓடி போயிரு, ஒளிச்சிரு என்று ராமன் அவனை பார்த்து சொல்லுகிறான். சிறு தொழில் கீழோய், சின்னப்பய மாதிரி செயல்களை செய்கிறவனே என்று சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான், சிறையில் வைத்திருக்கிறாய் சீதை, அவளை நீ விட்டு, இப்போ கண்டிஷன் போடுறார் ராமர், சீதையை நீ விட வேண்டும், தேவர்களை நீ விட வேண்டும், அவர்களுடைய ஆட்சியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மூன்றாவது உன்னுடைய தம்பி ஆகிய வீடனை அரசனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு குற்றேவல் புரிந்திருக்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒத்துக்கொண்டால் உன்னுடைய தலை உன் உடம்பில் இருக்கும், இல்லை என்றால் அது இருக்காது என்று சொல்கிறார்.
சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகில் தேவர் முறையில் வைத்து, தேவர்களை அவர்களுக்குரிய முறையில் வைத்து, நின் தம்பியை ராக்கதர் முதல் பேர் இறையில் வைத்து, ராக்கதனுடைய முதல் இறையாக, அரசனாக, கடவுளாக அவனை வைத்து அவருக்கு ஏவல் செய்து இருத்தியேல், அவர்களுக்கு அந்த வீடனுக்கு ஏவல் செய்து இருத்தியேல், இன்னும் தரையில் வைக்கிலேன் நின் தலை வாளியின் தடிந்து. உன்னுடைய தலை தரையில் இருக்கும். அப்படி என்றால் உன்னுடைய தலையை என் வாளியில் தடிந்து, என்னுடைய அம்பால் அழித்து விட மாட்டேன். உன் தலை அங்கேயே இருக்கும். என்னுடைய வாளியால், என்னுடைய அம்பால் உன் தலையை துண்டிக்க மாட்டேன். எப்பன்னா இந்த மூணையும் செஞ்சியன்னா. அப்படி இல்லை என்றால் அல்லையாம் எனில் ஆரமறியேற்று நின்று ஆற்ற வல்லையாம் எனின், என்னோட சண்டை போடுறதுக்கு உனக்கு வலிமை இருக்கும் என்று கருதினால் உன் வலியெல்லாம் கொண்டு, உன்னுடைய வலிமையெல்லாம் சேர்த்து கொண்டு நேர் நின்று கொன்றுதி, என் நேரா நின்று சண்டை போடு. அதுவும் நல்லது, அதுவும் நல்லது, நன்று. ஆனால் பிழைப்பு இனி உண்டு என்று நயவேல். ஆனா பொழைச்சிருவோம், ஜெயிச்சிருவோம் என்று மட்டும் நினைச்சிடாத. இந்த மூணை செஞ்சியன்னா என்னுடைய அம்பு உன் தலைய துண்டிக்காது. இல்ல நான் செய்ய மாட்டேன், ஏன்னா போய் சண்டையெல்லாம் எல்லாரையும் அழைத்து கொண்டு என்னோட சண்டை போடு. அது கூட நல்லதுதான் உனக்கு. ஏன்னா ஒரு வீரனோடு சண்டை போட்டு நீ தோற்றாலும் அது உனக்கு பெருமை, புகழுக்குரியது. அதையும் செய்ய, அதை வேணா பண்ணு. ஆனால் பிழைப்பு இனி உண்டு என நயவேல், பொழைச்சிருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. ராமன் வீரா அப்படி கம்பீரமா பேசுகிறான். என் எதிரே நின்று பொருது அழிந்தாலும் வீரருக்குரிய புகழும் உனக்கு கிடைக்கும். வீரருக்குரிய அந்த வீர சாவு உனக்கு கிடைக்கும். அது கூட நல்லதுதான். ஆனா என்கிட்ட மோதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காதே. அப்படி அதுக்கு பிறகுதான் இந்த அற்புதமான பாட்டு, 4வது பாட்டு. இதுல நான் கடந்து போக முடியல. 4 பாட்டையும் நான் இங்க சொல்றேன். முக்கியமான தருணம். ஒரு எதிரி, ஒரு மிகப்பெரிய போராட்டம், எவ்வளவு துன்பப்பட்டு அதுக்கு காரணமான அவனுக்கு அவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்த ஒரு எதிரியை பார்க்கிற பொழுது ராமன் என்ன பேசுவான்? அவன் பேசுகிற அந்த 4 பாடல்கள் இங்க பாருங்க. 4வது பாடல் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், முக்கியமான பாடல். ஆள் ஐயா உனக்கு அமைந்தன மாறுத மறைந்த பூளை ஆயின கண்டனை. உனக்கிட்ட கொண்டு வந்த அந்த கடல் மாதிரி அந்த வானர படை இருக்கு பாரு, அத்தனையும் எப்படி போச்சு. இப்ப இந்த பூளை பூன்னு சொல்றோம்ல, பூளை பூ, அந்த பூ எப்படி காத்துல பட்டு அப்படியே தூசு தூசா எல்லா திக்குகளிலும் பிரிந்து ஓடுமோ, அது போல உன்னுடைய இந்த படைகள் அத்தனையும் போய்விட்டன. இன்று போய் போருக்கு நாளை வா. ஆகவே நீ தனியாக இருக்கிறாய், நீ இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாக இளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடைய வள்ளல் என்று எழுதுகிறார். அதாவது அந்த பாக்கு மரங்களுடைய உயரத்துக்கு அந்த வாழை மீன் தாவுமா. அந்த அளவிற்கு பலமுடைய கோசல நாடு, அந்த நாட்டினுடைய வள்ளல் யாரு? ராமன். அவன் சொல்லுகிறான், வள்ளல்லாம் எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க? பொன் கொடுப்பார்கள், பொல் கொடுப்பார்கள். ஆனால் இவன் உயிர்ப்பு செய்திருக்கிறான். ஆகவே இவன் வள்ளல் என்று இங்கே குறிக்கிறார் கம்பர். அந்த வள்ளல் இன்று போய் போருக்கு நாளைக்கு வா. சண்டை போறதா இருந்தா நாளைக்கு வா, இல்ல வேண்டாம் அப்படின்னா நீ அங்கேயே செட்டில் ஆயிரு என்று இந்த அற்புதமான பாடலை இங்கே சொல்லுகிறார். இதைத்தான் ஊராண்மை என்று குறிக்கிறார்கள். தன்னுடைய எதிரிக்கும், தன்னுடைய வாழ்வை கெடுத்த, தன் ஆதாரங்களை அளித்த, தனக்கு அவமானத்தை சூட்டிய, அவமானத்தை கொண்டு வந்த எதிரிக்கும் இறங்குகிற அந்த பாங்கு, அதைத்தான் பேராண்மையை மிஞ்சிய ஊராண்மை என்று அங்கே குறிக்கிறார்கள். அதற்கு நம்ம பேராண்மை என்பது அருகன் ஒன்று உற்ற கால், ஊராண்மை மற்ற அதன் எஃகு என்பது குறள் 773வது குறள். இதுக்கு விளக்கம் சொல்கிற பரிமேலழகர் அந்த விளக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த காட்சியை காண்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவமானப்பட்டு ராவணன் நினைப்ப என்ன பண்ண முடியும்? சரி, எனக்கு கொண்டு நான் சொல்ல முடியும், இவனை ஜெயிக்க வேண்டுமாகவே அவமானப்பட்டு தலை குனிந்து அவன் செல்லுகிறான். அதைத்தான் நம்ம பார்த்த சினிமாவில் கூட அந்த பாட்டு பாடி ரொம்ப நம்ம எல்லாம் கவர்ந்த பாடல். இன்று போய் நாளை வாராய், அந்த பாட்டு பாடணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காட்சி. பொழுது ராவணன் திரும்பி போகிறான். திரும்பி போறதுக்கு பிறகு கும்பகர்ணன் வரைபடலம் ஆரம்பமாகிறது. போனதுக்கு அப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு சோகமா படுத்து கிடக்குறான். அவனை பார்த்து அதை எப்படி போனாங்கிறதையும் கம்ப சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வாரணம் புருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தார் அணி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு
வெறும் கையே மீண்டு போனான். அதாவது பொருளை போட்டு களத்துல போடுறதுல ஏதாவது போட்டு போவோம், வாழை போட்டு போவோம், இல்ல வேலை போட்டு போவோம், இல்ல மணிமுடியை போட்டு போவோம். ஆனா ராவணன் என்னெல்லாம் போட்டு போறானா, அவனுடைய அவனுடைய உடம்பின் பாகமாக இருக்கக்கூடிய, அவனுடைய பண்பாக இருக்கக்கூடிய அவனுடைய நாக்கு, அவனுடைய சொல் அத்தனையும் அவன் வார்த்தை எல்லாம் போயிடுது அவனுக்கு. அதுக்கு பிறகு அவனுக்கு பேசுவதற்கு வார்த்தை இல்லை என்று சொன்னால் அவன் வன்மையை இழந்து விட்டான். அவனுடைய இயல்பாக அவனுக்கு அமைந்த அத்தனை பெருமைகளையும் பண்புகளையும், அவனுடைய இயல்பு பண்புகளையுமே அவன் இழந்து அங்கே போய்விட்டான் என்பதைத்தான் பார்க்கிறார். வாரணம் புரித மார்பும் தோளும், மார்பை கீழே போட்டு போக முடியுமா? தோலை கலட்டிக்கு கீழே போட்டு போக முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மார்பு எப்படிப்பட்ட மார்பு? நிமிர்ந்த மார்பு. அந்த யானை கூட சொல்லுவாங்கல்ல, யானையினுடைய தந்தங்கள் குத்தி பின்பக்கம் வந்திருக்கு, அந்த அளவிற்கு கூடிய அவனுடைய மார்பு. அவனுடைய வீரம் அத்தனையும் போயிருச்சு. தோல் குன்றி போய்விட்டது. நாக்கு பேச்சில்லாம போயிடுது என்று சொன்னால் அவனுடைய இயற்பண்புகளையுமே அத்தனையும் இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நடைப்பணமாக அங்கே போனான் என்பதைத்தான் அவர் இங்கே காண்பிக்கிறார். பிறகு அங்கே போகிற பொழுது அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நம்ம பார்த்ததுதான், அதாவது பூமியே பார்த்துட்டு போனானா, எதையுமே பார்க்கலையா. மாதிரம் எவை நோக்கான், வளர்நகர் நோக்கான், வந்த காதலர் தம்மை நோக்கான், கடல் பெருஞ்சேனை நோக்கான், தாது அவிழ் பூந்தல் மாதர் தனித்தனி நோக்க. ஒவ்வொரு பொண்ணும் அவனை பாக்குறாங்களாம். ஆனா பூதல வேண்டும் நங்கையே போக்கி போனான். அவன் பூமியை பார்த்துட்டே போறான். அவன் தலை குனிந்தே போனான் என்பதை இவ்வளவு அழகா காண்பிக்கிறார். அது கூட எல்லாம் சொல்லுவாங்க, சீதை பிறந்ததுனாலதான் குவித்தாயை பார்த்து கொண்டு போனான் என்று நயம் சொல்லுவார்கள். அப்படி பூமியையே பார்த்து கொண்டு தலை குனிந்து கொண்டு வெட்கி திரும்பி போகிறான். போகிற பொழுது அரண்மனையில போய் மலர்படுக்கையில போய் படுத்துக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். சோர்ந்து போயிருக்கிற பொழுது அவனுடைய அவன் மனசுக்குள்ள கவலைப்படுறான். என்ன கவலைப்படுறான்னு சொன்னால், எல்லாரும் சிரிப்பாங்க நம்மளை பார்த்து, சிரிப்பா சிரிக்க இந்த ஊர் நம்மளை பார்த்து, நம்ம இவ்வளவு வீரமா போனோம், ஒண்ணுலாம் போயிடுது. ஆனா அது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா சாணகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புவான் என்று கூட வெள்ளி இலக்கிய முறையில் அற்புதமா கேஜிஆர் அவர்கள் இந்த பாட்டை எடுத்து காமிச்சு சொன்னாங்க. ஐயா, வான் நகும் மண்ணுமெல்லாம் நகும் நெடு வைரத்தோலான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர். எல்லா எதிரிகளும் சிரிப்பார்கள், ஆனால் அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கண். அதாவது வேலை பார்த்து சிரிக்கிற அந்த கண், செவ்வாய் மெல்கியல் மிதலை வந்த சாணகி நகுவள். எவனுக்காக நாம இந்த சண்டை போடுறோமோ அவன் நம்மளை பார்த்து சிரிப்பாள். ஏன்னா அவன் பேசியிருக்கிறா, அப்ப நம்ம பார்த்துருக்கிறோம் சுந்தரகாண்டத்துல. அவன் அப்படி பேசுவான், உன்னுடைய கண்கள் கீழே விழுந்து அதை கழுகுகள் குத்தி தின்பதை நான் பார்ப்பேன் என்று அவன் முன்னாடி சொல்லுவா சீதை. அப்படி சொன்னவள் இதை பார்த்து சிரிப்பாளே, நிலையை பார்த்து சிரிப்பாளே என்று அவன் வெட்கப்படுகிறான். அந்த பாடலை இங்கே குறிக்கிறார். பிறகு மாலியவான் அப்படின்னு அவனுடைய ஒரு படைத்தலைவன் மாதிரி அவன் என்னாச்சு என்னாச்சு என்று கேட்கிற பொழுது அப்பொழுது ராவணன் அதை சொல்றான். அதையும் நல்ல சிறப்பான பாடல்கள், எதையும் விட்டு போக முடியல. இந்த மாதிரி நம்ம குலத்துக்கு என்னத்தை நான் சொல்றது, நம்ம குலத்துக்கு பெரிய பங்கம் வந்துருச்சு, பழியும் வந்து விட்டது என்று அவனிடம் சொல்லுகிற பொழுது அவன் சண்டை போட்டாப்பா அந்த ராமன். அவன் என்ன, அவன் சாதாரண மனிதன் என்றுதான் நினைத்தேன். ஆனா அவன் சண்டை போட்டான். எப்படி போடுறான் தெரியுமா? என்னுடைய அவ்வளவு பெரிய படையையும் அப்படியே அடிச்சு நொறுக்குகிறான். என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, என்னுடைய அணிகலன்கள், அதாவது கவசம் எல்லாத்தையும் அழித்து, என்னுடைய தேர் படையை உடைத்து, என்னுடைய அதாவது என்ன சொல்றது, அந்த கொடி அந்த தேரில் இருக்கக்கூடிய கொடி அத்தனையும் அடித்து, என் மணிமுடிகளை அடித்து அறுத்து எரிந்து இவ்வளவும் செய்யறான். இவ்வளவு அரக்கர்களையும் அழித்தான் அவன். நான் அழிக்கிற பொழுது எப்படி அழிக்கிறான்னா, அந்த முகத்துல கோபமே இல்லப்பா. ஒரு சின்ன பையன் விளையாட்டா பண்ற மாதிரி பண்றான். எப்படின்னா, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சொல்றாங்க அந்த கூலிக்கு முன்னாடி விளையாட்டா ஒரு மண் உருண்டையை வச்சு அடிச்சான் நம்மள. அப்ப அடிக்கிற பொழுது அவன் முகத்துல எப்படி ஒரு நகைச்சுவையோடு அவன் ஒரு சிரிப்போடு அடித்திருப்பான். அது போல சிரமமே இல்லாமல் இவ்வளவு படையையும் அவன் அழித்தான் என்று ராவணன் சொல்லுகிறான். ராமனுடைய வீரத்தை அந்த மாலியவனிடம் சொல்கிறான். எரித்த போர் அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம். அந்த அரக்கர்களுடைய உயிர் எண்ணிலா வெள்ளம், எண்ண முடியாத வெள்ளம். அந்த அளவிற்கு உள்ள அந்த அரக்கர்களுடைய ஆவியை பறித்த போது, என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது,
அந்த தீராத அந்த பழி என் முதுகிலே வந்து சேருமாறு என் முதுகிலே அவன் பச்சை குத்துற மாதிரி என்னுடைய ஒரு பழியை குத்தி விட்டான். அப்படி குறித்த போது அண்ணான் அந்த ராமன் அந்த கூனி கூன் போக உண்டை திரித்த போது ஒத்துதன்றி, அந்த கூனி மேல மண் உண்டை அடிச்ச போது எப்படி அவன் இருந்தானோ அது போல இருந்ததன்றி சினம் உண்மையில் தெரிந்ததில்லை. அவன் மூஞ்சில கோபமே இல்லப்பா. கோபம் இல்லாமல் அடிக்கிற பொழுது இவ்வளவு வெள்ளத்தையும் அவன் அழிக்கிறான் என்று பார்க்கிற பொழுது அவன் பார்க்கிறான். அப்ப அவனுக்கு உண்மையில கோபம் வந்தா என்ன ஆகும்? அதை அதை வந்து அவன் சொல்லுகிறான். இங்க மாலியவான்ட்ட சொல்லுகிறான். அப்படி இருந்தான் அவன் என்று சொல்லுகிறான். அவனுடைய அந்த அந்த அம்புனுடைய வேகம், அந்த வில் ஆற்றல், அந்த அம்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தீயை தீக்கிறது, திசையை தீக்கிறது, வாயை தீர்க்கிறது, மனத்தையும் தீக்கிறது. அவன் அவ்வளவு அத்தனையும் எரித்து விடுகிற ஆற்றலுடையதாக அந்த அம்பு இருக்கிறது என்று ஒரு பாட்டு போடுறாரு. அதுக்கு பிறகு அற்புதமான ஒரு பாடல். ஒரு தடவை புதிய சிவராசன் கூட கம்பரும் தமிழும் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசினார், ஒரு அமைப்புல. அதற்கு ஒரு அற்புதமான பாட்டு எழுதுறாரு. அவனுடைய ராமருடைய அந்த வில் ஆற்றல், அம்பு, அந்த அம்பு செல்லுகிற வேகம், அதனுடைய பண்பு, அந்த அந்த விசை அப்படி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கம்பர் சொல்லுகிறார் அற்புதமான உவமை. ஒரு நல்ல கவிஞர் எழுதுகிற கவிதை மாதிரி இருக்கின்றார். நல் இயல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல் என. நல்லியல் திறம் வாய்ந்த கவிஞர்கள் நாவில் அவன் நினைச்ச போது அவன் நினைச்சதுக்குரிய பொருளுக்குரிய சொல் அதுவா வந்து அமையுமே. கண்ணதாசன் சொல்லுவாங்க, வார்த்தைகள் அவனிடம் வரிசை கட்டி நின்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைச்ச உடனே கம்பருக்கு மாதிரி நினைச்சதற்கு ஏத்த பொருளுக்கு ஏத்த அந்த சொல் வந்து வரிசை கட்டி முன்னாடி நிக்குமே. அது போல அந்த சொல்லு வெறும் சொல்லு கிடைச்சிட்டா பத்தாது. அந்த சொல்லுக்கு எப்படி இருக்கணும்? அந்த செய்யுள் கொண்ட தொடை என, அந்த தொடை இருக்கணும். அதுல தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசை என, பழுது இல்லாத பல் அலங்கார பண்பே காகுத்தன் பகழி மாதோ. அவனுடைய அம்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு நல்ல கவிஞரிடம் கேட்கிற சொல், அந்த சொல் வந்து அந்த சொல் வெறும் சொல்லா இருக்கக்கூடாது. அந்த சொல்லுக்கு வந்து என்னென்ன பண்புகள் இருக்கணும்? அந்த செல்லுகளுக்குரிய தொடை இருக்கணும், அந்த தலை இருக்கணும். அந்த தலை இருந்தாலும் சொல்லு இருந்தாலும் தொடை இருந்தாலும் அந்த செய்யுளுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த ஓசை, அந்த இசை இல்லையா, சந்தம். இப்ப நான் மீட்டிங்ல இருக்கேன், கூப்பிடுறேன். அந்த ஒவ்வொரு செய்யுளுக்கும் அந்த ஓசை தான் முக்கியம் இல்லையா? அந்த ஓசை சிந்துனா ஒரு ஓசை, அரிசியர் ஆசிரியர் விருத்தம் ஆசிரியப்பான்னா ஒரு ஓசை, வெண்பான்னா ஒரு ஓசை, அதுதான் அடிநாதம். இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய சொல் இருந்தா தான் அந்த கவிதைங்கிறது சிறக்கும். அது மாதிரி அப்படி பல வகை பண்புகளும் நிறைந்த ஒரு கவிதையை போல அந்த சொல்லை போல அவன் கையில உள்ள அவன் விட்டான், அம்பு விட்டான்னு அவ்வளவு செய்யுதுப்பா. அவன்கிட்ட அந்த அம்புக்கு அவ்வளவு அவ்வளவு பண்புகள் இருக்கின்றன அந்த அம்புக்கு என்று சொல்லுகிறான். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நல் இயல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல் என, செய்யுள் கொண்ட தொடையென, தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசை என, பழுது இல்லாத எந்த பழுதும் இல்லாத பல் அலங்கார பண்பு, பலவித அலங்காரங்களையும் கொண்ட பண்பாக எப்படி ஒரு கவிதை இருக்குமோ அது போல அவனுடைய அம்புங்கிறது பல வேலையை செய்யுது. சாதாரணமா வந்தா நேரா வந்து அடிக்கிறது இல்ல, அது பண்ற அந்த வித்தையை பார்த்தா நமக்கு அப்படி ரசிக்கலாம் போல இருக்கு. பல் அலங்கார பண்பே காகுத்தன் பகழி மாதோ, அவனுடைய அம்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அவன் எதிரியை கொடுத்து அவனுக்கு சொல்லுகிறான். பிறகு அப்ப சொல்றான், எனக்கு எதை வச்சு ஜெயிச்சான், என்ன வந்து எதை வச்சு ஜெயிச்சான்? காத்த வச்சு ஜெயிச்சானா, தீய வச்சு ஜெயிச்சானா, தேவர்களை வச்சு பேர் குரங்கை வைத்து ஜெயிச்சானப்பா, என்ன பேர் குரங்குகளை வைத்துக் கொண்டு ஜெயித்தான் என்று அவனை புகழ்ந்து போடுகிறான். அப்படி சொல்லும் போதே அவனுக்கு திடீர்னு அப்போ சீரியனுடைய ஞாபகம் வருது. இப்படி இந்த ராமனை பார்த்ததற்கு பிறகு யாரை பார்த்தாலும் அந்த சீதைக்கு ஆசை வருமா? சீதைக்கு மற்றவர்களை பார்த்தால் அவன் மனுஷனாக நினைக்க மாட்டான். நாய் என தகுதும் காமனும் நாமும் என்றாம். என்ன மட்டும் இல்ல, காமனே வந்தா கூட ராமனை பார்த்த சீதை எங்களை பார்த்து நாய் என்றுதான் கருதுவாளை தவிர நாயகனாக கருத மாட்டாள் என்று ராவணன் இவ்வளவு கோபத்திலையும் அவனுக்கு சீதையை மனசை விட்டு போக மாட்டேங்கிறான். அவளை வந்து குறுக்க வருது அவனுடைய எண்ணம்.
இப்படி நினைக்கிறா, இப்படி நினைப்பா என்று அவன்கிட்ட சொல்றான். அப்படி சொல்றான், நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்று. அவன் சாதாரண ஆள்லப்பா, இப்ப சண்டை போட்டிருக்கேன் எல்லார்ட்டையும். ஆனா இவன மாதிரி ஒரு பகை எனக்கு கிடைச்சது இல்லை. ஆனா நாசம் எனக்கு வந்தது. ஆனாலும் என் எனக்கு சரியான ஒரு எதிரியை, நல்லது ஒரு பகையை நான் பெற்றேன் என்று அவன்கிட்ட சொல்றான். சொல்லுகிற போது மாலியவான் வந்து அவன்கிட்ட அறிவுரை சொல்றான். நீ ஏன்பா கலங்குற, கவலைப்படாத. என்ன என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறது தான். எல்லாரும் எல்லா சமயத்திலுமா இருக்கும். எல்லா கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையாவா இருக்கு, திங்கக்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கிழமை இருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு நாள் அப்படி இருக்கு, ஒரு நாள் நம்ம வென்று விடலாம், கவலைப்படாதே. கும்பகர்ணன் இருக்க போது ஏன் கவலைப்படுற? உன்னிடம் என்ன சாதாரண ஆளா? நீ உன்ட்ட எது இல்ல, கும்பகர்ணன் இருக்கானே, அவன் இருக்கும்போது நீ எதுக்குப்பா யோசிக்கிற, கவலைப்படுற என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே தான் இவனுக்கும் யோசனை வருதாக, தம்பி இருக்கிறானே என்று சொல்லி இவன் அடுத்த நாள் இவன் போருக்கு போகாமல் கும்பகர்ணனை போய் எழுப்ப சொல்லுகிறான். கும்பகர்ணனை எல்லாரும் போய் எழுப்புறாங்க. எழுப்புறதெல்லாம் எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி எழுப்புறாங்க என்று சொல்லி. அப்போ எழுந்திராய் எழுந்திராய், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. இன்று ஆண் எழுந்திராய் எழுந்திராய், அது உங்கள் வாழ்வு வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல் வில் பிடித்த காலதூதர் கைதிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். இன்னும் தூங்குனியன்னா காலதூதர் எமன் கையில தான் நீ போய் தூங்கணும். ஆகவே எழுந்திராய் எழுந்திராய் என்று எல்லோரும் அவனை எழுத்துகிறார்கள். அதை படாத பாடுபடுத்தி குத்துகிறார்கள், மிதிக்கிறார்கள், உலக்கையால் அடிக்கிறார்கள், காதுகளிலே மிகப்பெரிய அந்த பறையை அடித்தவனை எழுப்ப பார்க்கிறார்கள். என்னமோ பண்ணி ஒரு வழியை எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்ட உடனே எழுந்திரிச்சவனே அவன் என்ன கேட்கிறான், இன்னும் இந்த சாணகியினுடைய பிரச்சனை போகலையா என்று இவன் கேட்கிறான். யாரு? கும்பகர்ணன். இன்னுமா சாணகியினுடைய கவலை தீராமல் இருக்கிறது என்று அவன் கேட்கிறான். ஆனதோ வெண் சமம், சண்டை வந்துருச்சா? அழகில் கற்புடை சாணகி துயர் இனம் தவிர்ந்தது இல்லையோ? அந்த கற்புடை மண்கியாகிய சாணகியினுடைய துயர் அவ துன்பம் இன்னும் தீரலையா? வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ, பூந்ததோ குன்றும் காலமே, நம்ம அழியக்கூடிய காலம் வந்து விட்டதா, புகழெல்லாம் போய்விட்டதா என்று எழுந்திருச்சு கண்ணை கசகி கொண்டு கேட்கிறான். ஆக என்ன எதுக்கு எழுப்புறீங்க? வந்துருச்சா சண்டை? இன்னும் ஜானகியை விடலையா? எழுத்த உடனே அதான் கேட்கிறான். அப்ப நம்ம கெட்டு போற காலம் வந்துருச்சா? நாம் வாங்கி வைத்திருந்த புகழெல்லாம் போய்விட்டதா என்று கும்பகர்ணன் எழுப்பியவர்களை கேட்கிறான். உடனே இது விதியினுடைய வண்ணம் தான் என்று சொல்லிட்டு அங்கே போய் ராவணனை பார்க்கிறான். ராவணனை பார்க்கிற பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னா, நீ வந்து ராமனை ஜெயிக்கலாம் என்பது ஒரு நல்ல பாட்டு. இது ரொம்ப நேரம் எடுத்துக்கான அந்த பாட்டுக்கான எனக்கு காண்பது. அதாவது ராமனை ஜெயிக்கலாம் என்பது எவ்வளவு கடினம் என்று சொன்னால், சீதையை நீ அணைக்கலாம் என்று நினைப்பது போல அப்படி சொல்றாரு. அது வித்தியாசமா சொல்றாரு. அதாவது சீதையை நீ அணைக்கலாம் நினைச்சேன்னா ராமனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவர் வித்தியாசமா அந்த பாட்டை சொல்கிறார். கல்லலாம் உலகினை, இந்த உலகினை வந்து அப்படியே பேர்த்து எடுக்கலாம், வரம்பு கட்டவும் சொல்லலாம். இந்த உலகத்திற்கு கடலுக்கு நீ வேலி கட்டவும் செய்யலாம், பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது. ஆனா இதெல்லாம் பண்ண முடியும் உன்னால. ஆனால் ராமனை வெல்லலாம்ங்கிறது எவ்வளவு கடினம்னா, சீதை மேனியை புல்லலாம் என்பது மூலமா ஐயா. நீ உன்னால சீதை மேனியை அணைப்பது எப்படி சிரமமோ அதுபோல ராமனை வெல்லுவது என்பது உனக்கு மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார். அது வந்து யோசிச்சோம்னா ரொம்ப நல்ல பாடலாக இருக்கும் அந்த பாட்டு. உடனே தையலை விட்டு அவன் சரணம் புகுவோம், அப்பொழுது அதுதான் உயிதிறம், செய்யக்கூடிய திறம். ஆகவே மற்றதையும் செய்யாதண்ணா என்று அவனிடம் சொல்லுகிறான். நேரட்டான் என்று சொல்றான். சொல்லுகிற பொழுது எல்லா புத்தியெல்லாம் மறுபடியும் அவன் சொல்லுகிற பொழுது ராவணன் வந்து கும்பகர்ணனை சிறந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் சொன்னால் கோபம் வந்துருது ராவணனுக்கு. மானிட இருவரை வணங்கி மற்றும் கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடைய உம்பிக்கு உனக்குமே கடன். 2 மனுஷ பெயர்களை வணங்கிக்கிட்டு குரங்குகளை எல்லாம் பார்த்து பயந்து அவர்களுக்கு கும்பிடி போட்டுக்கிட்டு இருப்பது உனக்கும் உன் தம்பிக்கு தாண்டா சரியா வரும். எனக்கு அது வராது, எனக்கு அது சரி வராது. எழுக போ, நீ எழுந்து போ, உன்னை போய் கூப்பிட்டனே, உன்னை போய் எழுப்புனே, நீ அவங்களை கும்பிட்டு கட என்று சொல்லி அவனை ராவணன் கும்பகர்ணனை சினந்து பேசுகிறான். அன்னது கண்டு அவன் தம்பியானவன் முன்னடி வணங்கி நீ பொருத்தியால். அண்ணன் கோபுரத்தை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு உடனே என்ன பண்ணுறான் கும்பகர்ணன், அவனுடைய திருவடிகளை வணங்கி அண்ணா கோச்சிக்காத என்று சொல்லி அவன் கையிலே வச்சிருந்து அந்த சூளம் ஒண்ணு வச்சிருக்கான், அதை வாங்குறான். அவன் தயார், போருக்கு தயார் என்று சொல்லி வாங்குறான்.
வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அவன் சொல்றான், வென்று இன்று வருவேன் என்று உரைக்கிறேன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது, ஒன்றுவன் ஒன்றினால் புலன்கோள் தோழியை நன்று என நாயகி விடுதி நன்றரோ என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து இறக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இது முக்கியமான ஒரு கட்டம். நான் கூட படிக்கும்போது என்ன நினைச்சேன்னா, நீங்க ஒரு போருக்கு போகிற பொழுது ஒரு முழு என்ன சொல்றது, அந்த 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 மன உறுதியோட போகணும். அதாவது ஜெயிக்க போறோம்னு நினைச்சு போகணும். தோக்க போறோம்னு நினைச்சு போனா ஜெயிப்புமா? என்னதான் உடல் வலு இருந்தாலும் ஒருத்தன் ஒரு போரில் ஜெயிப்பது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடல் மட்டும் வேலை செய்வதில்லை, மனசு வேலை செய்யுது. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கால்பந்து விளையாட்டுலயே பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய உலக கோப்பையெல்லாம் போகும்பொழுது ஒரு எல்லா எல்லா வீரர்களும் ஒரே மாதிரி தான் விளையாடுவார்கள். ஆனா அவனுடைய அந்த அந்த டெக்னிக் அதை எப்படிங்கிறது அவன் மூளை வேலை செய்யறதை பொறுத்து தான். அவன் மனசு அந்த மன உறுதியை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி என்பது இருக்கும். ஆக மனமும் உடலும் ஒத்து இருந்தால்தான் இந்த மாதிரியான சமர்களில் போர்களில் வெல்ல முடியும். ஆனால் போகிற பொழுதே மனசளவில் சோர்ந்து போகிறான் கும்பகர்ணன். அதுவே அவனுடைய தோல்விக்கு காரணமாகிறது. அதற்கான அடையாளங்களை அங்கங்கே கம்பர் அற்புதமாக இங்கே வைக்கிறார். போகிறப்பவே என்ன சொல்லிட்டு போறான், நான் தோத்து போயிருவேன் என்று சொல்லிதான், இறந்து போய் விடுவேன் என்று சொல்லி போறான். வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன். நான் போய் ஜெயிச்சுட்டு வருவேன்னு நான் இங்க சொல்ல மாட்டேன். விதி நின்றது. ஏன்னா விதி இது செய்து பிடர் பிடித்து உந்த நின்றது. என்ன அருமையா போடுறாங்க கம்பன். அதாவது நான் போக நிக்கல, பிடிச்சி தள்ளுது, என்ன பிடிச்சு தள்ளுது. உன் மூலமா என்னை வந்து பிடித்து பிடர் பிடித்து உந்த நின்றது. கொன்றுவன், போய் சண்டை போடுவேன். பொன்றினால் புலன்கொள் தோழியை கொன்றுவன். கொன்றுவனா இறந்து போய் விடுவேன். கொன்றினால் புலன்கொள் தோழியை நன்று என நாயக விடுதி நன்றியாரும். அதாவது நான் போய் இறந்து போய்விட்டால் அழகிய தோளுடைய சீதையை, எப்பா அண்ணன் தம்பி செத்து போயிட்டான், இனிமே அவளை விடுவதுதான் நமக்கு நன்று என்று கருதி அவளை விட்டு விடுவாயா அண்ணா என்று கும்பகர்ணன் அவன்கிட்ட கேட்கிறான். சொல்றான், என்னை வென்றுள்ள எனில் இலங்கை காவலா, உன்னை வென்று உயருதல் உண்மை. ஆனா என்னை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு உன்னையும் அவங்க ஜெயிப்பாங்க, அது நிச்சயம். ஆதலால் பின்னை நின்று எண்ணுதல் பிழை. பின்னாடி வருத்தப்பட்டு பேசி பிரயோஜனம் இல்லை. அப்பைவளை தன்னை நன்கு அழிப்பது தவத்தின் பாலதே. ஆகவே அவளை முன்னாடியே விட்டு விடுறது தவம், நல்லது, அறத்துக்குடையதுதான். ஆகவே நீ வந்து நான் சாவறதை பத்தி கவலைப்படல, என்னை வென்று விட்டார்கள் என்று சொன்னால் உன்னை வெல்வர் என்பது உண்மை. பின்னை எண்ணுவது பிழை. பின்னாடி போய் அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு ஐயோ விடாம விட்டமே என்று நினைத்துக் கொண்டு கவலைப்படுவது பிழையாகவே அவளை விடுவது தவத்தின் பாலதே என்று இவ்வளவு போகிற சமயத்திலையும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. போகும்போது சொல்றான், இற்றை நாள் வரை முதல் யான் முன் செய்தன குற்றமும் உலையென பொருத்தி கொற்றவ. இது நாள் வரைக்கும் நான் என்ன தப்பு செஞ்சாலும் அண்ணா நீ என்னை பொறுத்துக்கொள் என்று அவனிடம் சொல்லி அப்ப போய் அவன் ரெடியா போறான். அதான் மனசளவில் அவன் பாதி அவன் சோர்ந்து விடுகிறான். சோர்ந்து விட்டு போகிற பொழுது எப்படி அவனால சமரில் வெல்ல முடியும்? ஆனால் அங்கே போகிறப்ப அவனுடைய வீரம் என்பது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. அது வேற பிரச்சனை. ஆனா வந்து இங்க மனதளவில் அவன் கூட போகிற பொழுது அண்ணனுக்கு அப்பவும் புத்தி சொல்லிட்டு போறான். அண்ணா நான் போய் இறந்து விட்டால் பிறகு உன்னோட பேச முடியாதாகவே நான் மனதில் உள்ளதை சொல்லி விடுகிறேன் என்று அண்ணனுடைய அவனுடைய அந்த பாத்திரம் என்பது அப்படியே மனதை உருக்குகிற ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி அவன் போகிறான், கும்பகர்ணன் போகிறான். போகிற பொழுது அவனோடு சேர்த்து அவன் போகிற பொழுது எல்லாரும் அழறாங்களாம். எல்லாரும் எவ்வளியோர்களும் இறங்கி ஏங்கினார். அங்கிருந்து எல்லாருமே அவனை பார்த்து அழறாங்களாம். ஐயோ இவன் போய் சாக போறானே என்று எல்லோரும் மனதளவில் நினைந்து அழுதார்கள் என்று கம்பர் எழுதுகிறார். அவர்கள் மட்டும் அழல, படிக்கும் போது நம்மள அழுகிறோம், கேட்கிற போது அழுகிறோம், சும்மா நினைக்கிற போதெல்லாம் நமக்கு அழுக வருகிறது. இப்படி அவன் போருக்கு செல்கிறான். தேர்ல போகிற பொழுது அவனை பார்த்த உடனே ராமன் அதிசயிக்கிறார். இப்படி ஒரு மனிதன் இப்ப அரக்கனா, இப்படி ஒருத்தனா என்று பார்க்கிறார். பார்த்து ராமன் விபீடனை பார்த்து நான் யாரு என்று கேட்கிறான். கேட்கிற பொழுது அவன் சொல்றான் வந்து எங்க அண்ணே என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவன் கும்பகனுடைய தன்மையை சொல்லுகிறான். பேர் இயல் இலங்கை வேந்தன் பின்னவன் எனக்கு முன்னோன். இலங்கை ராவணனுக்கு பின்னாடி பிறந்தவன் எனக்கு அண்ணே. காரியல் காலன் என்ன கடல் கும்பகர்ணன் என்னும் கூறிய சூலத்தான். அவன் பேர் கும்பகர்ணன், அவன் கையில வந்து பெரிய சூலம் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லுகிற பொழுது இவன் வந்து ஜெயிச்சால் அன்றி நமக்கு வந்து வெற்றி இல்லை என்பதை வீடன் அவன்கிட்ட சொல்றான். அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லுகிற பொழுது சுக்ரீவன் உடனே எனக்கு இவனை நம்மள்ட்ட சேர்த்துட்டா என்ன என்று கருதுகிறான். அதாவது வீடன் வந்த உடனே சுக்ரீவனுக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஆகா
இவன் வந்து நிறைய செய்திகள் நமக்கு சொல்லுகிறான், நமக்கு பழக்கபலமாக இருக்கிறான், அதோடு நம்மோட அன்புடையவனாக இருக்கிறான். ராமனுக்கு தம்பியாக ஆகிவிட்டான், நமக்கு சகோதரனை போல் ஆகிவிட்டான். இவனுடைய சகோதரன் கும்பகரனை பத்தி இவ்வளவு புகழ்ச்சியாக சொல்லுகிறான். ஆகவே அவனை நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் நமக்கு பலம் பெருகும் என்று அவனை சேர்த்துக் கொள்ளுதல் நலம் என்று வானரசேனுடைய அரசனாகிய சுக்ரீவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவனை போய் யாருப்பா அழைச்சிட்டு வர்றது என்று ராமன் கேட்கிறார். இந்த ராமருடைய அந்த ஒரு பண்பு, அந்த அரசர்களுக்கே உடைய ஒரு பண்பு, அற்புதமான பண்பு இதுல கவனிக்கிறோம். எதையுமே வந்து இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக். அது எப்படின்னா, எதையுமே வந்து நீ பண்ணு என்று சொல்லல எங்கேயுமே. இவர் வந்து சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய படைக்கும் அவர் தான் தலைவர். சுக்ரீவா நீ போயிட்டு வா, அனுமான் நீ போயிட்டு வா, விபீடனா நீ போய் கூட்டு வா என்று சொல்லவில்லை. எப்பொழுதுமே அது ஹீ புட் த பால் இன் தேர் கோட், காமனா வச்சிருக்காரு, யார் அனுப்பலாம் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த இருக்கிறவர்களை கேட்கிறார். அங்க இருக்கவங்களை தான் கேட்கிறாரு. அதே மாதிரி முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, அங்கதனுக்கு வந்து தூது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் என்று கேட்க, யாரை அனுப்பலாம் என்று கேட்டு விபீடனை கேட்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கிறார், யாரை அனுப்பலாம் என்று எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறார். அப்போது என்ன இன்க்ளூசிவ் எல்லாரையும் வந்து அவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்து கொண்டு அவர்களையும் தன்னுடைய தலகர்த்தர்களாக வைத்து விரும்பனை வைத்தில்லாமல் அவர்களையும் அந்த முக்கியமான முடிவுக்கு முடிவெடுக்கும் அந்த பண்பு, அந்த அந்த பொறுப்புல ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. அவர் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குற பொழுது அவர்கள் வந்து யோசிச்சு சொல்லும் போது விபீடன் சொல்ற, நானே போய் அழைக்கிறேன், எங்க அண்ணன் தானே, நான் போய் கூட்டி பாக்குறேன். ஏகுதற்கு உரியார் யாரே என்றாலும் இலங்கை வேந்தன் ஆகின் மற்ற அடியனே, நானே போறேன் என்று போயிட்டு நான் போய் அவனை போய் பேசி இங்க கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்லி விபீடன் அங்கே போகிறான். போகிற பொழுது கும்பகர்ணனை போய் பாக்குறான். பார்த்த உடனே வணங்குறான். கும்பகர்ணனுக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னடா இவன் எதுக்காக வந்தான், இங்க எதுக்கு வந்தான் இவன் என்று சொல்லி நம்மளை பார்த்த உடனே இங்க சேர்றதுக்கு வந்துட்டானோ என்று கருதி அவன் அதிர்ச்சி அடைகிறான். அதிர்ச்சி அடைந்து அந்த சமயத்துல முதல்ல அதிர்ச்சியில உடனே பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்துறான். முந்தி வந்து இறைஞ்சினானை முகந்து உயிர் மூழ்க புள்ளி, உயிர் போகிற அளவு அவனை கட்டி பிடிச்சி, அதாவது கவிதை நம்ம எழுதுறான், அந்த கவிதை வந்து அந்த காட்சியை வந்து இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு அண்ணனும் தம்பி சந்திக்கிறாங்க, ஒருத்தன் சாவர கட்டிசல்ல இருக்கான், வந்து நிக்கிறான். அப்ப தன் அண்ணன் தம்பிய கடைசியா பார்க்க போறான். பாக்குறப்போ சும்மா சாதாரணமா வந்தவனை அணைத்தான் என்று எழுதுறது எப்படி, அது எப்படி? ஆனா அந்த உணர்ச்சியை அப்படியே கொண்டு வந்து உயிர் மூழ்க புள்ளின்னு எழுதுறாரு கம்பர். அதான் கம்பர். அந்த உணர்ச்சி அவனுடைய அந்த அவ்வளவு அந்த பாசத்தையும் அந்த கடைசி அணைப்பையும் அப்படியே அந்த ஒரு வார்த்தையில கொண்டு வந்து வச்சிருக்காரு. உயிர் மூழ்க புள்ளி உயிந்தனை ஒருவன் போனாய் என மனம் உணர்க்கின்றேன், தன் சிந்தனை முழுதும் சிந்த தெளிவிலார் போல மீள வந்தது என் தனியே என்றான் மழையின் நீர் வழங்கு கண்ணான். நீ ஒருத்தனாவது உயிந்தனை, நீ ஒருத்தனாவது பொழைச்சடா, மரபுக்கு ஒருத்தனாவது வழி சொல்ல இருந்தாய் என்று நான் கருதினேனே. ஆனா என்னடானா நீனு வந்து நிக்கிறியப்பா, தனியா வந்து நிக்கிறியே என்றான் அழுது கொண்டே மழை நீர் வழங்கு கண்ணான். கும்பகர்ணனுக்கு இப்ப ரெண்டு கவலை. ஒண்ணு என்னன்னா, ரெண்டு, அதாவது ஆனந்த கண்ணீர், அழுகை கண்ணீர். ஆனந்த கண்ணீர் என்னன்னா, அண்ணனை தம்பியை பார்த்து கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, எதிரி முகாமில இருந்து வருகிறான், அது நடக்கிற காரியமா, கடவுளோட நினைக்க முடியாது, நேரம் வந்துட்டான். ஆனால் கவலை என்னன்னா, நீ ஒருத்தன் தான் பொழப்பு நினைச்சேன், ஆனா நீனும் இப்படி ஆயிட்டே என்று இருக்க. ரெண்டு ஆறு சேர்ந்து வெள்ளமா வருகிற பொழுது அது எப்படி வரும்? மழை நீர் வழங்கு கண்ணான், மழை நீரை ஒத்து அந்த தண்ணீர் வந்தது என்று கம்பர் காட்டுகிறார். அற்புதமான பாட்டு. ஒரு பாட்டுல உட்கார்ந்துக்கலாம் ஒரு நாள். கம்பர் அப்படி எழுதுகிறார். உடனே சொல்றான், கவிஞரின் அறிவு மிக்காய். வீடனை பார்த்து கும்பகர்ணன் சொல்றான், கவிஞரின் அறிவு மிக்காய், நீ வந்து கவிஞரை காட்டிலும் அறிவு மிக்க. கவிஞர்கள்லாம் அறிவு மிக்கவர்களாம். அனைவருக்கும் வணக்கம். கவிஞரின் அறிவு மிக்காய் காலன்வாய் கழிக்கின்றேன்பால் நவைபுற வந்தது எண்ணி. நாங்க வந்து காலன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீ ஏப்பா எங்கிட்ட வந்த? நீ கவிஞரை விட அறிவு மிக்கவனே. அமுது உண்பாய் நஞ்சு உண்பாயோ? அமுதை சாப்பிடுகிறவன் எதற்காக நஞ்சை சாப்பிடுவானே அவனாவது? அது மாதிரி எதுக்கு நீ என்கிட்ட வந்த என்று தம்பியை பார்த்து கேட்கிறான். அப்புறம் சொல்றான், நல்ல பாட்டு, எல்லாமே நிறைய அருமையான பாடல்கள் இருக்கின்றன. உடனே இப்படி சொல்றான், எனக்கு அவன் தந்த செல்வ திலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவேன், தந்து நின் ஏவலின் நெடிது நிற்பேன். ராமன் வந்து அண்ணனை ஜெயிச்சு இலங்கையை பூரா எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கான். ஆகவே வந்து நான் வந்து அத்தனையும் உனக்கு தந்துடுறேன், உன்னுடைய வார்த்தையை கேட்டு நிற்கிறேன், மணக்கு நோய் துடைத்து வந்த மரபையும் விளக்கு வாழி என்று சொல்கிறேன். நம்ம மரபுக்கு வந்த ஒரு நோய் வந்துருச்சு, இந்த நோயை வந்து எப்படியாவது விளக்கி மரபை காப்பாத்துற வேலையை செய்யனா நீ தயவு பண்ணி இங்க வந்து சேர்ந்துரு என்று
கொடுக்குறான். அப்ப விபடன் சொல்றான் அவன்கிட்ட, அவன் மனசை கரைக்கிறான், அண்ணனை மனசை கரைக்கிறான். அதாவது என்ன சொல்றான், தீயவை யாராவது செஞ்சா சிறந்தவர் பிறந்த உற்றார் தாய் அவை தந்தைமார் என்று உணர்வோர் தர்மம் பார்ப்பார். நீயவை அரிதி என்றே நினைப்பு நினைக்கு நான் உரைப்பது என்ன, தூயவை துணிந்த போது பழி வந்து தொடர்வது. ஒருத்தன் தப்பு பண்றான், தீயவை செய்யறான். தீயவை செஞ்ச உடனே அவனை போய் அண்ணன் தம்பி அம்மா அப்பான்னு யாராவது பார்ப்பாங்களா? ஒருத்தன் மிகப்பெரிய கொடுமை செய்து விட்டான், சமூகத்துல ஒரு பெரிய சொல்லத்தகாத கொடுமை செய்து விட்டால் அவர் என் தந்தை என்று யாராவது அந்த தீமைக்கு துணை நிற்பார்களா? இல்ல அந்த தீமையை வந்து அவனுடைய குற்றத்தை நியாயப்படுத்துவார்களா? நம்ம வந்து அதுக்கு ஒதுங்கிதான் நிற்போம். அந்த மாதிரி இது உனக்கு தெரியாதா, தர்மம் தெரியாதா உனக்கு, ஆகவே நீ வந்து இங்க வந்துரு என்று சொல்லுகிறான். இன்னொன்னு சொல்லுகிறான், அற்புதமான பாட்டு. அதாவது நம்ம உடம்புதான் நம்ம உடம்புல திடீர்னு வந்து ஒரு ஒரு கட்டி வந்துடுது, ஒரு புற்றுநோய் கட்டி வந்துடுது. அந்த புற்றுநோய் கட்டி வந்துச்சுன்னா ஏன் உடம்பு இந்த கட்டி ஏன் கட்டி என்று யாராவது வச்சிருப்பாங்களா? அந்த கட்டியை அறுத்து எரிஞ்சிட்டு அதுக்குரிய வேலையை செய்வாங்க, மருந்துகளை போட்டு சரி பண்றது தானே முக்கியம். இல்ல நம்ம உடம்பு கட்டியை நான் எப்படி விடுவேன் என்று அந்த புற்றுநோய் கட்டியை வைத்திருந்தால் அந்த புற்றுநோய் உடம்பு பூரா பரவி உயிரை குடித்து விடும் இல்லையா? அற்புதமான ஊமை பாருங்க. ஐயோ, யோசிச்சு பார்த்தா எப்ப எழுதியிருக்காரு. அது வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டை சொல்றான். உடலிடை தோண்டிற்று ஒன்றை அறுத்து, அதாவது அந்த ஒரு பெரிய சர்ஜரிக்குள்ள விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. உடலிடை தோண்டிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி அந்த ரத்தம் பூரா கெட்ட ரத்தம் பூரா வெளியே வீசிட்டு சுடல் ஊற சுட்டு அந்த இடத்த சுடணும். அப்பதான் மேற்கொண்டு வளராது. வேறு ஓர் மருந்தினால் துயரம் தீர்வர். நான் வந்து இந்த புற்றுநோய் மருத்துவத்துலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுளே, இதை பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மருந்து இல்லை, அது ஒரு கூட்டு சிகிச்சை. ஒண்ணு என்னன்னா சர்ஜரி, மெடிசின், அப்புறம் ரேடியேஷன் ஒண்ணு வைப்பாங்க. எப்படின்னா நம்ம உடம்புலதான் வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு செல் வந்து சாதாரண செல் வந்து ரெகுலரா நடக்கிறது. ஒரு ஒரு 10 நாளைக்கு ஒரு செல் உருவாகணும் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷனிங், அதாவது ஒரு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 10 செல் உருவாயிடும். அதான் வந்து புற்றுநோய்ங்கிறது. அது எக்கச்சக்கமா உருவாகிற பொழுது கட்டியாகவோ ஏதாவது மாதிரி பல்லாண்டும் பரகிறது. அது வந்து எப்படி இன்னைய டெக்னாலஜி, இன்னைய விஞ்ஞானம் எப்படி அதை சரி செய்கிறது என்று சொன்னால், தனி சிகிச்சை இல்லை, கூட்டு சிகிச்சை. அது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த கட்டியை எடுப்பார்கள். பிறகு அந்த இடத்தை தீச்சிருவாங்க. இந்த ரேடியேஷன் சொல்லக்கூடிய அதை வச்சு தீர்ப்பார்கள். எதற்காக என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய 1-2 செல்லுகள் வந்து மேற்கொண்டு முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைக்காம இருப்பதற்காக அதை தீத்து அதை கொள்வார்கள். கொன்னதற்கு பிறகு அதோட முடியாது. அதற்கு பிறகு அந்த செல் வந்து என்ன ஆகும்னா அந்த ரத்தத்துல கலந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கும் உடம்புக்குள்ள இல்லையா? வயிற்றுல ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல மார்புல ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரத்தத்துல கலந்து இது நம்ம கல்லீரலுக்கோ இல்ல மூளைக்கோ இங்க போயிருக்கும். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் ஆகவோ இல்ல ஓரலாவோ மருந்து கொடுப்பாங்க. கொடுக்குற பொழுது அது ரத்தத்துல கலந்து அங்க இருக்கக்கூடிய செல்களை அழிக்கும். 3மே சேர்ந்து முப்பரிமாண சிகிச்சை, கூட்டு சிகிச்சை தான் புத்துநோய்க்கு. இத கம்பர் இது எத்தனாவது நூற்றாண்டுல எழுதிட்டு ஆச்சரியமா இருக்கிறது. உடலிலே தோண்டிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி அந்த ரத்தத்தை கெட்ட ரத்தத்தை வெளியே வீசிட்டு சுடல் உற சுட்டு ரேடியேஷன் வைக்கிற மாதிரி அதை வந்து அந்த காலத்துல நெருப்பால சுற்றுக்கிறார்கள் அந்த இடத்தை. வேறு ஓர் மருந்தினால் துயரம் தீர்வர். சுடுறதுனால வரக்கூடிய துயரத்தை வேறு ஓர் மருந்தினால் தீர்வர். அது போல கடலிடை கோட்டம் தேய்த்து கழுவது கர்மம் என்றால் மடலுடைய அலங்கள் மார்ப மதி உடையவருக்கு மண்ணோ என்று எழுதுகிறான். அதாவது இந்த மாதிரி கடலின் அதாவது அது வேற ஒரு ஊமை. நல்ல பொருள்களை போய் கடல்ல போய் யாராவது விடுவாங்களா? அதே சமயத்துல இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஊமை என்ன சொல்றாங்க, நல்ல பொருள்கள் நறுமண பொருட்களை போய் யாராவது கடல்ல போய் கலந்து விடுவாங்களா தேவையில்லாம? அது மாதிரி நீ போய் ஏன் அந்த மாதிரி போய் அழிய போகிறாய்? அதே சமயத்தில் ராவணன் நம் உடம்பில் வந்த புற்றை போன்றவன், அவனை வெட்டி எறிவது தவறு இல்லை என்று 2 செய்திகளையும் ஒரே பாடலில் வைத்து விபிடன் அவன்கிட்ட சொல்றான். இது சொல்லுகிற பொழுது சொல்றான், அதாவது அண்ணன் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல. வேணா உடனே சண்டை போடலாம், ஆவி போடலாம், நம்மளுடைய உயிரை விடலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே நான் இன்னைக்கு வந்து விட்டேன்னா நீனும் அந்த மாதிரி நீ வந்து விடு என்று அவன் காலில் வந்து கும்பிடுகிறான். அப்பொழுது கும்பகர்ணன் பதில் பேசுகிறான். இதான் வந்து இந்த பர்சனாலிட்டி சேஞ்ச். ஒருத்தன் ஒரு பிரச்சனைக்கு எப்படி டீல் பண்றான், ஒரு பிரச்சனையை வந்து எப்படி அணுகுகிறார்கள். ஒரே குடும்பத்துல உள்ளவங்க
அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நேற்று வந்து ஒரு முந்தான ஒரு பெரிய பெரிய கொடுமை. அத்தனை பேருக்கும் அஞ்சலி. வாழ்க்கையில நினைக்கக்கூடாத ஒரு நடக்கக்கூடாத ஒரு பெரிய இது. ஒரு பெரிய ஒரு ஒரு விமானம் போய் மோதி நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள். அவர்களை வந்து இவர்கள் தான் என்ற அடையாளம் காண்பதற்காக இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணு சோதனை செய்கிறார்கள். அவருடைய சொந்தக்காரர்கள்ட்ட இருந்து மரபணு சோதனை எடுத்து பார்த்து ஒத்து வந்ததுன்னா இவர் தான் உங்க சொந்தக்காரர், இவர் தான் பயணம் செஞ்சவர் என்று இந்த விஞ்ஞானம் சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த டிஎன்ஏ ஒரு தன்னோட தாய்க்கும் மகனுக்கும் ஒத்து போகிறது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒத்து போகிறது குடும்பத்தில். ஆனா அந்த மனசு உணர்வு பாருங்க எப்படி வேறுபடுது பாருங்க. அந்த ராவணன், ராம, விபீடனன், கும்பகர்ணன் 3 பேருக்கு டிஎன்ஏ ஒன்னாதான் இருக்கும். ஆனா அந்த உணர்வு பாருங்க. அப்ப விபீடனன் எப்படி சொல்லுகிறான்? கவிஞரின் அறிவுமிக்கான் அவன் இந்த மாதிரி சொல்லுகிறான். நான் இந்த மாதிரிலாம் புத்துநோய் வச்சிருப்போமா, விட்டுத்தானே வர்றோம், அது மாதிரி நீ விட்டு வானா என்று சொல்லுகிறான். அதற்கு எப்படி கும்பகர்ணன் அதை எதிர்கொள்கிறான் என்று பார்க்கிற பொழுது அற்புதமான பாட்டு. உங்கள் எல்லாருக்கும் நீர்க்கோள வாழ்வினை நெடிதான் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகி கார்கோள மேனியானை கூடுதி கடிதின் ஏகி. அற்புதமான நீர்க்கோள வாழ்வு. இந்த வாழ்க்கைங்கிறது வந்து எவ்வளவு ஒரு நிலையில்லாதுங்கிறத வந்து இன்னைக்குதான் நம்ம தினமும் செய்திகளை படிக்கிற போது தெரிந்து கொள்வோம். அப்படி நீர்க்கோளம் போல இந்த வாழ்வு. இதை போய் விரும்பி திரும்ப ரொம்ப நாள் இருக்க மாதிரி நினைத்து கொண்டு அண்ணன் என்னை சும்மா அனுப்பல, என்னை கூப்பிட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டு விடுற மாதிரி, பிறந்த நாளுக்கு நல்ல புத்தாடை அனுப்பி விட்டுற மாதிரி எனக்கு போர்க்கோளம் செய்து அனுப்பியிருக்கான் எங்க அண்ணன். எனக்கு தாயுமா வந்தா தந்தையும் வந்தா எனக்கு வந்து போர்க்கோளம் அனுப்பி விட்டா அதை நான் கழட்டி போட முடியுமாடா? எங்க அண்ணன் வந்து எனக்கு போட்டு விட்டுருக்கான், நான் அதை போய் கழட்டி போட்டு கூட வந்து சேர முடியுமா? அவனுக்கு வந்து உயிர் கொடாத, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அவனுக்கு அந்த போரில் ஜெயித்து அவனுக்கு வெற்றி கொடாது அங்கு போகேன்னு சொல்லலாமே. உயிர் கொடாது அங்கு போகேன். அவன் முடிவு பண்ணிட்டு வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாகவே. உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோள மேனி மைந்த நீ என் துயர் தவிர்த்தியாயின், என்னுடைய துயரை நீ தவிர்க்கணும்னு நினைத்தால் ஓடி போயிருங்கிறது. உடனடியாக சென்று அவர்களை சேர்த்து விடு. கூடுதி கடிதி நேகி, வேகமாக போய் சேர்த்து. ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நீ இந்த பக்கம் சேர்த்துட்டேன்னு அம்படிச்சிட போறான், ஓடிரு என்று சொல்லி கடிதின் ஏகி என்று கும்பகர்ணன். அந்த எப்படி அவனுடைய மனம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம். ஒரே குடும்பத்தில பிறந்த அண்ணன் தம்பிகளுடைய அந்த மன உணர்வு சொல்றான். அதாவது உயிரோடு இருத்தல் உனக்கு தக்கது, புலைவுறு மரணம் எய்தல் எனக்கு தக்கது. மலரின் மேல் இருந்த வல்லல் வழுகிலா வரத்தினால் நீ உழைவிலா தர்மம் உண்டாய். மலரின் மேல் இருந்தவங்க யாரு? பிரம்மன். பிரம்மன் கொடுத்த வரம் பெற்றவன் நீ. அதனால உழைவிலா தர்மம் உண்டாய். எந்த ஒரு சலனம் இல்லாமல், எந்த ஒரு சபலம் இல்லாத ஒரு தர்மத்தை நீ மேற்கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் அனைத்தும் உள்ளாய். தலைவன் நீ உலகுக்கு, இந்த உலகத்துக்கே தலைவனாகிற அளவுக்கு தகுதி, தர்ம தலைவன், அந்த தர்மமாகிய தகுதியை உடையவன் நீ. உனக்கு இது தக்கது. நீ அங்கே போனது வந்து உனக்கு தக்கது. ஆனால் உழைவுறு மரணம் எய்தல் எனக்கு, இழிவு பொருந்திய மரணத்தை அடைவதுதான் எனக்கு தக்கது என்று சொல்லுகிறான். அப்புறம் சொல்றான், அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஓமை. இந்த புற்றுநோய் ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை விட்டுற மாதிரி உங்க அண்ணன்ட்ட வந்து நல்லது சொல்லி பார்த்தேன், கேட்கல, காக்கலாம், நல்லது சொல்லி காக்கலாம், அல்லையாயின் மேற்கொண்டு என்ன பண்ணலாம், உயிர் போக்கலாம், வேற என்ன பண்ண முடியும் என்று விபீடன் அவன்கிட்ட சொல்றாங்க ராவண கும்பகர்ணன். அதுக்கு கும்பகர்ணன் பதில் சொல்றாங்க, அண்ணா நீ இப்படி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சொல்றேன் பாரு பதில். என்ன சொல்கிறேன்? கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாம், ஆகினன்றோ திருத்தலாம் தீராதாகின் பொறுத்துரு பொருள் உண்டாமோ, பொருதொழிற்கு உயராகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம். அவன் எப்படி பாக்குறான் பாருங்க. அண்ணனுக்கு வந்து நம்ம அவன் பார்த்ததுக்கு எதிர்ப்புறத்துல இவன் எப்படி பார்க்கிறான்? அண்ணனை சொல்லி திருத்த பார்க்கலாம், முடியல என்று சொன்னால் அதை பொறுத்திருப்பதோ இல்ல மாறி போய் வேற இடத்துல இருக்கதோ அதுல பொருள் இருக்கா? இல்ல. ஒருத்தரின் முன்னம் சாதல், அவனுக்கு முன்னாடியே செத்து போயிடுறதுதான் உண்டவர்க்கு உரியதம்மா. அவனுடைய உணவை, அவனுடைய உப்பை உண்ட எனக்கு உரியதம்மா என்று அவன்கிட்ட சொல்றான். அதாவது விபரன் சொன்ன எல்லா கேள்விக்கும் கும்பகர்ணன் பதில சொல்லி விடுகிறான். என்ன இன்னொன்னு சொல்றான்,
தும்பியம் தொடையல் வீரர் சுடுகனை துறப்ப சுற்றும் வெம்புவன் சேனையோடும் வேறுள்ள கலைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் உலகை ஆண்டு தம்பியை இன்று மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் என்று கேட்கிறார். எங்க அண்ணன் நாளைக்கு சாக போறான்டா, ஆனா செத்தாலும் எல்லா தம்பியும் ஓடி போய் அவன் செத்தா அவனுக்கு பெருமையா? அவன் மட்டும் செத்து கிடந்தா அது பெருமையா? எங்க அண்ணன் எல்லாரும் போற்ற மூலகம் போற்ற ஆழ்ந்தவன் அவன் நாளைக்கு மண்மேல் இறந்து கிடக்கிற பொழுது தம்பியை இன்றி மாண்டு கிடப்பன துணையா ஒருத்தனாவது அவன் கூட படுத்து இறந்து போவது இல்லையானா? ஆகவே நீ போ, நான் இருக்கேன் என்று அவனிடம் அற்புதமாக சொல்லுகிறான். அதாவது இது யார்? கும்பகர்ணன் இங்க நேரா வந்து கம்பர் யோசிக்கிறான். கம்பர் வந்து விபீடனாக மாறி யோசிக்கிற பொழுது அவனுடைய செய்திகள் இப்படி இருக்கின்றன. கும்பகரனாக அப்படியே மாறி கம்பர் பேசுகிற பொழுது அதற்கான அந்த கருத்துக்களை அவர் அற்புதமாக்கிறார். கும்பிட்டு வாழ்க்கையை ஞான் கூற்றையும் ஆடல் கொண்டேன். யாரையும் நான் கும்பிட்டு இனிமே வாழ மாட்டேன். என்னுடைய மனசாட்சி என்பது கூற்றை, நான் வந்து கூற்று காலனே வென்றவன் தான். ஆகவே யாரை கும்பிட்டு வாழ்வது என்பது எனக்கு வந்து ஆகாது என்று சொல்லி நீ போ என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிட்ட பிறகு சொல்றான், அனுமனை வாணி செய்ய எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிடுவேன் என்று தூரமாக அவனோட வீரமாக பேசுகிறான். உடனே அப்ப நிறைய பாடல்கள் இருக்கின்றன. பிறகு உடனே ஓடி போயிடுறாரு. யாரு? விபீடனன் வந்து கும்பிட்டு விட்டு போய் விடுறார். போனோம்னா இங்க கேட்கிறார், என்ன சொல்கிறார் என்று சொன்னால், போறப்ப சொல்றான், கடைசியா ஒண்ணு சொல்றான். அதாவது ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போட்டினும் போதல் திண்ணம். அதாவது நடக்கிறது நடக்கும்பா, நல்லது நடக்கணும்னா நல்லது நடக்கும், கெட்டு போறதுன்னா கெட்டு போகும் காலம் வந்தா நடக்க வேண்டியது நடக்கும். ஆகவே அதை பத்தி நீ கவலைப்படாத, வீடனா நீ போய் முதல்ல போய் அவர்களிடம் சேரு, உங்களை பார்த்து இறங்கப்படாதே என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். வீடனை பெரும் துயரோடு திரும்பி போகிறான். அவனை கட்டி பிடிச்சுதான் அனுப்புறான். அனுப்பினே கண்ணீரோடு அவனை அனுப்புகிறான். கும்பகர்ணன் அவன் கண்ணீரோடு அனுப்புகிறான். அங்கே போனவனே ராமர் என்னாச்சு என்று கேட்கிறார். எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. தன்னுடைய மானம் காக்க அவன் முடிவு செய்து விட்டான்னு சொல்றான். பேசினன் பெயரும் தன்மை செய்திலன். நான் பேசினேன், பெயரும் தன்மை செய்திலன். அவன் வந்து அங்கே இருந்து இங்கே பேர்வதற்குரிய வேலையை அவன் செய்யவில்லை. குலத்து மானம் தீர்ந்திலன் சிறந்தும் என்றான். அவன் அந்த குலத்துக்கே உரிய மானத்தை இழக்காமல் இருக்கிறான் என்று சொன்னான் வீடனன். ஒரு அற்புதமான பாட்டு. இதை சொல்லுகிற பொழுது வீடனுக்கு உள்ளங்கள் என்ன இருக்கும்? நம்ம குலத்து மானத்தை இழந்து இங்க இருக்கிறோமே அப்படின்னு அந்த உணர்வு இருந்திருக்கும். அது வெறுமனே சொல்லியிருக்கலாம், அண்ணனை கூப்பிட்டேன் வரல என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் வீடன் என்ன சொல்றான் பாருங்க, பேசினன் அவன் பெயரும் தன்மை செய்திலன் குலத்து மானம் தீர்ந்திலன் சிறிதும். தன் குலத்துக்கே உரிய அந்த மானம் தீர்க்காமல் அதை அப்படியே வைத்துக் கொண்டு, சிறிதும் தீர்க்காமல் அப்படியே வைத்துக் கொண்டு அவன் இருக்கிறான் என்று வீடன் வந்து ராமனிடம் சொல்லுகிறான். உடனே ராமன் வந்து உடனே சண்டை போடுங்க என்று சொல்லுகிறார்கள். உடனே போன உடனே சண்டை எல்லாம் போடுகிறார்கள். கும்பகர்ணன் வந்து அடிச்சு நொறுக்கிறான், எல்லாத்தையும் துவம்சம் செய்கிறான். ஒவ்வொருவராக போகிறார்கள். வானர்கள் கும்பகர்ணனை எதுவுமே செய்ய முடியவில்லை. அவ்வளவு மிகப்பெரிய போர்கள். நீலன் போய் பொருதுகிறான், அடிபட்டு வந்து விடுகிறான். அங்கதன் போய் சண்டை போடுகிறான், அங்கதனோடு பேசிய சண்டை போடுகிறான், போட்டி அவனும் அடிபட்டு வந்து விடுகிறான். அங்கதன் விழ அம்பு அனுமன் வந்து எதுக்கிறான். அனுமன் வந்து ஒரு பெரிய மலையை தூக்கி அவன் மேல் வீசுகிறான். அந்த அந்த மலையை தூள் துளாக்கி விடுகிறான் கும்பகர்ணன். அதை பார்த்து அனுமன் பயந்து ஓடி விடுகிறான். ஓடுறதுக்கு பிறகு கும்பகர்ணனுடைய ஆற்றலை பார்த்து எல்லோரும் கலங்குகிறார்கள். உடனே அப்புறம் லட்சுமணன் வருகிறான், இலக்குவன் இங்கே வருகிறான். அவன் பெரிய பெரிய போர் புராண அவனுடைய போராட்டங்களை பார்த்து கும்பகர்ணனை வியக்கிறான். தனியா என்று லக்குமன் போர் போடுகிற பொழுது கும்பகர்ணன் வந்து அனுமன் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு தோல் மேல் ஏறுக என்று சொல்லி அவனை வந்து அனுமனுடைய தோளில் ஏறிக்கொண்டு சண்டை போடுகிறான். அப்போ கும்பகர்ணன் அவனை பார்த்து சொல்றான், ராமன் தம்பி நீ, ராவணன் தம்பி நான், 2 பேரும் சண்டை போடுவோம், எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், யார் ஜெயிக்கிறது பாப்போவா என்று சொல்லி சண்டை போடுகிறார்கள். என்னுடைய கூட பிறந்தவளை வந்து மானபங்கப்படுத்தியவன் நீ தானே, உன்னை காலி பண்ணுகிறேன் என்று சொல்கிறான். பெய்தவத்தின் ஒரு பெண் கொடி எம்முடன் பிறந்தாள், செய்த குற்றம் ஒன்று இல்லவள், நாசி வெஞ்சினத்தால் கொய்த கொற்றவ மற்ற அவள் கூந்தல் தொட்டு ஈர்த்த கை தளத்திடை கெடுத்துவன் காத்தி. என் கூட பிறந்த அவ வேற எந்த தப்பு பண்ணல. அவளுடைய நாசியை அறுத்து அவளுடைய கூந்தலை அறுத்தாயே, உன்னுடைய அந்த கரத்தை அப்படியே துண்டிச்சு தரையில போடுவான்டா, வாடா சண்டைக்கு என்று கும்பகர்ணன் அங்கே கோபமாக லக்குவனை பார்த்து பேசுகிறான். உடனே லக்குவன் பேசுகிறான், என்ன சொல்றான்னா, பில்லினால்
சொல்லி நல்லது வெந்திரல் வெல்க சொல்லினால் சொல்ல காட்டிலாம். தம்பி என்கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. வில்லாலதான் நாங்க பேசுவோம். வில்லு தான் பேசுமே தவிர சொல்லால் நாங்க பேசுவதில்லை. வா சண்டைக்கு என்று லக்குவன் அங்கே பேசுகிறான். பேசுகிற பொழுது 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். கும்பகர்ணன் சூழப்படை எடுத்து அடிக்கிறான். லக்குவன் அம்பால் அடிக்கிறான். ராவணன் வந்து இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது மேற்கொண்டு படைகளை அனுப்புகிறான். அந்த படைகள்லாம் வந்து லட்சுமணனை சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்த பிறகு மிகப்பெரிய அழிவு அங்கே நடக்கிறது. கும்பகர்ணன் வேறு திசையில அந்த அந்த படைகளோடு லக்ஷ்மணன் போட்டுக் கொண்டிருக்கிறான். கும்பகர்ணன் வேறு திசையில சுக்ரீவனோடு சண்டை போடுகிறான். அங்கே அனுமனும் கூட சேர்ந்து சண்டை போடுகிறான். அத்தனை பேரையும் கும்பகர்ணன் அவரோடு போராடி அவர்களை அழிக்கிறான். எல்லாம் ஓடி சுக்ரீவனையும் அனுமனையும் அடித்து துரத்தி விட்டு அங்க இருக்க வானரப்படையை அழித்து கிடக்கிறான். அடித்து கொண்டு அப்புறம் சுக்ரீவனை தூக்கிட்டு போயிடறான். யாரு? கும்பகர்ணன் வந்து தூக்கி விட்டு போகிறான் சுக்ரீவனை. தூக்கி விட்டு போகிற பிறகு எல்லாரும் ஓடி போயிட்டு ராமனிடம் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி கும்பகர்ணன் மிகப்பெரிய ஒரு அரக்கன் வந்து சண்டை போட்டு சுக்ரீவனை தூக்கிட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல என்று பார்க்கிறார்கள். உடனே ராமன் இங்கே போருக்கு வருகிறான். ராமனை பார்க்கிற பொழுது கும்பகர்ணன் முதலாக ராமனை பார்க்கிறான். அதை கம்பர் எழுதுகிறார். கண்டனன் வதனம் வாய் கண் கை கால் என புண்டரீக தடம் பூத்து பொன்சிலை மண்டலம் தொடர்ந்து மண்மயங்க வந்ததோர் கொண்டலின் பொருதரு குலத்தான் தனை பார்த்தான் கண்டான். யாரு? கண்டனன். கும்பகர்ணன் வந்து தாமரை கண்கள் பொழிய தரையில் வந்த கடவுள் போல வந்த ராமனை பார்க்கிறான். பார்க்கிற பொழுது கும்பகர்ணனும் உன்னை பார்த்து சண்டை போடுறான், கோபமா அரட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்ன அப்பதான் நான் சொன்னது என்னன்னா, நீ வந்து உன்னால் முடிந்தால் இந்த குரங்கை என்னிடமிருந்து விடுவித்து விடு. என் கைத்தளம் பட்ட இந்த குரங்கை, யாரு? சுக்ரீவனை என்னிடமிருந்து நீ பிடுங்கி விட்டால் நீ பெரிய வீரன் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லலாம். ஏதி வெண் திரளி நோய் இமைப்பிலோர் எதிர் பேது ஒரு குரங்கை யான் பிணித்த கைப்பிணி. இந்த குரங்கை நான் பிடித்த கைப்பிணி கோதை வெஞ்சினால் கோடி வீடனின் சீதையும் பெற்று சிறைன்றான். அதாவது என்ன சொல்றான்னா, இவனை வந்து என் கையில இருந்து நீ விடுவித்து விட்டால் சீதை சிறையில இருந்து வந்தான்னு அர்த்தம். முடிஞ்சா என் கையில இருந்து இந்த சுக்ரீவனை விடுவித்து விட்டு பார்க்கலாம் என்று கும்பகர்ணன் பேசுகிறான். உடனே என்றாலும் உருவளித்த ராமன் சொல்றான். என்ன சொல்றான்? சொன்ன உடனே ராமன் உருவளிச்சு, என்னுடைய தோழன், என்னுடைய தம்பி சுக்ரீவன், அவனை வந்து நீ எடுத்துட்ட. எடுத்த அந்த தோல் இருக்கு பாரு, உன்னுடைய தோல், இந்த தோலை அந்த தோலை அறிஞ்சு உன் உடலை குறைக்காவிட்டால் அதற்கு பிறகு இந்த வில்லை நான் பிடிக்கவில்லை என்று பேசுகிறான். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அந்த உரையாடல்கள். கும்பகர்ணன், நீ இந்த குரங்கை என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டேன்னா சீதையை வந்து சிறையில இருந்து இந்த மாதிரிப்பா, நீ வாப்பா குடிப்பாடுப்பா என்று சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா, என் துணைவனை தூக்கிய உன் தோலை அறிந்து உன்னை சிதறப்படுத்தாவிட்டால் அதற்கு பிறகு நான் வில்லே பிடிக்கல, வா கண்டைக்கு என்று சொல்கிறார்கள். அதையும் ராமன் சிரித்துக் கொண்டே சிரிப்போடு சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு ராமன் கும்பகர்ணன் மேல் அம்பு வைக்கிறான். கும்பகர்ணன் மிகப்பெரிய அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் விடுகிற பொழுது ராமன் விட்ட ஒரு அம்பு அவனுடைய நெற்றியில அப்படியே குத்தி அப்படியே அடிபட்டவன் நெத்தியில அடிபட்டவன மயங்கி விழுந்துறான். யாரு? கும்பகர்ணன் விழுந்துறான். கும்பகர்ணன் கையில யார் இருக்கிறா? சுக்ரீவன் குரங்கு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது கடிக்கிறது தான். என்ன பண்றான்? கும்பகர்ணன் அடிபட்டு விழுந்த உடனே கையில இருந்த சுக்ரீவன் அங்கேன்னு தப்பிச்சு கிளம்பி ராமன் பக்கம் சும்மா வராம அவனுடைய மூக்கை கடித்து குதறி கொண்டு போய்விடும். சுக்ரீவன் அவனுடைய மூக்கை கடித்து குதறி அதை அறிந்து கொண்டு போய்விடுகிறான். போன பிறகு மயங்கி கிடக்கிறான் சுக்ரீவன். கும்பகர்ணன் மயங்கி கிடக்கிறான். கொஞ்ச நேரத்துல வந்து மூக்கு மட்டும் இல்ல, மூக்கையும் காதையும் கவர்ந்து செல்கிறான். கும்பகர்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வு பெறுகிறான். பொழுது அவன் பாக்குறான், மூக்கையும் காணும் காதையும் காணும். ரொம்ப வெக்கமாயிருது அவன். கண்ணீர் வடிக்கிறான், ரத்த கண்ணீர் வடிக்கிறான். அப்புறம் கும்பகர்ணன் பெரிய கோபத்தோடு வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய வானரப்படையை கால்களால் உதைத்தே காலி பண்ணுகிறான். நிறைய வானர்களை அப்படியே மிதிச்சு அவர்களை சின்னாபின்னப்படுத்துகிறான். அப்பொழுது ராமன் வந்து கும்பகர்ணனை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஏதியோடு எதிர்பெறும் துணை இழந்தனை எதிர் ஒரு தண்ணீன்றாய், நீதியோடு பிறந்தனை ஆயினும் நின் உனக்கு ஈவன் போதியோ பின்றை வருதியோ போர் புரிந்து இப்போது சாதியோ எனக்கு உருவது சொல்லுதி சமயவுற தெரிந்த அம்மா என்று. ராமன் அவனை பார்த்து இறங்கி, நீ வந்து தனியா நிக்கிற, உன்னோட படைகள் எல்லாம் போய்விட்டன, நீ போயிட்டு திரும்பி வந்து என் கூட சண்டை போடுறியா, இல்ல என்னுடைய தொடர்ந்து சண்டை போட்டு சாக முடிவு செய்து விட்டாயா என்று ராமன் அவரிடம் கேட்கிறான் கும்பகர்ணன்ட்ட. கும்பகர்ணன் வந்து உடனே என்ன சொல்லுகிறான்,
இல்ல இல்ல, அடுத்து சொல்லுகிறார் ராமன். அதாவது உன்னுடைய தீவினை இன்னும் முடியவில்லை. ஆகவே நான் உன்னுடைய தம்பியை வைத்து உன்னை அழைத்தேன். இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கருதி உன்னை அழைத்தேன். நீ இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்து நல்லபடியாக வாழ வேண்டும். ஆனால் நீ சமர் செய்வதை ஏற்றுக்கொண்டு என்னோடு சண்டைக்கு வந்தாய். நீ சாவது என்பது உறுதி. நீ ஏதாவது சொல்லணும்னா இப்ப சொல்லு என்று ராமன் சுக்ரீவர் கும்பகர்ணனிடம் கேட்கிறான். கும்பகர்ணன் உடனே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவன்கிட்ட சண்டை கோபமா பேசுறான். நீ என்னோட சண்டை போட்டு என்னை வந்து ஜெயிச்சிட முடியுமா? எந்த தைரியத்துல என் கூட சண்டை போடுகிறான் பேசுறான். அதற்கு பிறகும் சண்டை நடக்கிறது. அவன் ராமன் மேல் கும்பகர்ணன் நம்ப இருக்கிறான். ராமன் வந்து அவனுடைய ஒரு காலை வெட்டுகிறான். அவன் தோலை அவன் சொன்ன மாதிரியே அவன் தோளில் அம்பு போட்டு அந்த தோலை காயப்படுத்துகிறான். கும்பகர்ணனுடைய ஒரு கையா இருக்கிறான், ஒரு காலையா இருக்கிறான். அப்படியே விழுந்து கிடக்கிறான். யாரு? கும்பகர்ணன் எதுவுமே செய்ய முடியாமல் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற பொழுது 2 காலம் துண்டிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கிற பொழுது என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அப்பதான் சொல்லுகிறான் கும்பகர்ணன். முதல்ல கேட்ட ராமனுடைய கேள்விக்கு இப்ப பதில் சொல்கிறான். அதாவது நீதியால் வந்தது ஒரு நெடுந்தரும நெறி அல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. என் தம்பி வந்து நீதியால வந்த தரும நெறி மட்டும்தான் தெரிஞ்சவன். எங்க குலத்தில் பிறந்த சாதியால வந்த எந்த ஒரு தீய ஒரு எண்ணமும் அவன்கிட்ட கிடையாது. ஆதியாய் உன்னை அடைந்தாய், அரசர் உருக்கொண்டும் இந்த வேதியாய் இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன். அவனை வந்து நீ நல்லபடியா அவனை காப்பாத்து என்று சொல்லுகிறான். யார்? கும்பகர்ணே. அவன்கிட்ட உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு என்று கேட்கிற பொழுது சண்டை போட்டு, அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு அவன் கை காலெல்லாம் இழந்து தனியா அப்படியே படுத்து கிடக்கிற பொழுது சொல்லுகிறான், என் தம்பியை நல்லபடியா காப்பாத்து. எங்க அண்ணன் இருக்கானே, இவன் மேல வந்து சரியான கோபத்தில் இருக்கிறான். வந்தால் அவனை கொல்லாமல் விட மாட்டான். ஆகவே அவனிடம் அடிபட்டு சாகாமல் வீரனை நீ காப்பாத்து. தம்பி என நினைந்து இறங்கி தவிரான். அவன் தம்பி நினைச்சு விட மாட்டாங்க அண்ணன். அத்தகவு இல்லான் எங்க அண்ணன். நம்பி இவன் தன்னை காணின் கொல்லும். இவனை பார்த்தாவே கொன்று விடுவான். உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிய்யானாக அருளுதி. இதான் நான் உன்கிட்ட கேட்கிறது. உன்னையும் உன் தம்பியையும் அனுமனையும் எங்க தம்பி வந்து எப்பவும் பிரியாத மாதிரி அவனை வச்சுக்கோ, நல்லபடியா காப்பாத்தி, இதைத்தான் நான் அவன்கிட்ட கேட்கிறேன் என்று கும்பகர்ணன் என்ன சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நான் இவ்வளவு அடிபட்டு விழுந்து விட்டேன். மூக்கு இல்லாமல் காது இல்லாமல் நான் இருப்பது மிகப்பெரிய அவமானம். ஆகவே என் தலையை துண்டித்து எங்காவது கொண்டு போய் ஒழித்து விடு. அந்த அவமானத்தை எனக்கு தவிர்த்து விடு என்று கும்பகர்ணன் ஒரே ஒரு வேண்டுகோளை அவரிடம் வைக்கிறான். மூக்கிலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார். நோக்காமை நுண் கணையால் என் கழுத்தை, அப்படி நோக்காமல் நுண் கணையால் என் கழுத்தை நீக்குவாய். நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய். இது நின்னை வேண்டுகின்ற பொருள். இதுதாப்பா நான் உன்கிட்ட கேட்கிறது, வேற ஒண்ணும் இல்லை என்று தலையை கடலில் இடுமாறு கும்பகர்ணன் கேட்கிறான். அதே மாதிரி ராமன் அவன் வேண்டுகோளின்படி அவனுடைய தலையை அம்பால் கத்தரித்து கொண்டு போய் கடலில் எரிந்து விடுகிறான். எரிந்த பிறகு அவனுடைய தலை கடலில் மூழ்கிறது. கும்பகர்ணன் இருந்து பார்த்து இருக்கக்கூடிய அரக்கர்கள் அத்தனை பேரும் அதிர்ந்து போய்விடுகிறார்கள். குடர் கலங்கி ஓடினார் அடல் அரக்கர். அவன் குடல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவிற்கு இருந்த மிச்சப்பட்டு இருந்த அரக்கர்கள் கலங்கி ஓடினார்கள் ராவணனை நோக்கி, அண்ணன் கும்பகர்ணன் இருந்த செய்தியை சொல்வதற்கு என்று சொல்லி இந்த கும்பகர்ணன் வதைப்படலம் முடிகிறது. 8:48. அதாவது இதுல என்ன கம்பருடைய அந்த ஜாலம் என்னவென்று சொன்னால், 2 சகோதரர்கள் அவர்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது. வெறுமனே வந்து அழைத்தார், போனார், திரும்பி விட்டார் என்று இல்லை. அந்த உணர்வுகளை அவன் வந்து அவனுடைய அந்த எண்ணங்களை, அண்ணன் வந்து இப்படி எல்லாம் தப்பு பண்ணா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், நீ தூங்கிக்கிட்டு இருந்த, உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அதற்கு பிறகும் அவன் வந்து அதை கேட்கல. ஆகவே நான் இங்க வந்துட்டேன், அதான தர்மம், அதான நீதி என்று விபடன் சொல்ல, அதற்கு இணையான மறுமொழியை கும்பகர்ணன் அவன் சொன்ன அத்தனை வாதங்களுக்கும் எதிர்வாதத்தை மிக அற்புதமாக அவனுக்கே உரிமுறை வைப்பது. அதே சமயத்தில் தன் தம்பி மேல் அவனுக்கு தீரா காதலில் அவன் உயிர் மூழ்க புள்ளி மழைநீர் ஒளிய கண்ணான். அந்த அளவிற்கு அவனை நீ ஒருத்தனாவது இருக்கணும் என்று சொல்லி அவனை அனுப்புவது. பிறகு சண்டைக்கு போகும்போதே பொன்றிலன் என்று சொல்லுவான், அதாவது கொன்றுவன் என்று சொல்லுவான், நான் இறந்தே போகுவேன் என்று சொல்லித்தான் வருகிறான். நீர்கோள வாழ்வை நெச்சி நெடுநாள் வளர்த்து பிள்ளை போர்க்கோளம் செய்து விட்டாருக்கு உயிர் கொடாது அங்கு போகேன். உயிரை கொடுப்பதற்காகவே நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவன்
சொல்லுகிறதெல்லாம் அந்த அந்த பாத்திரத்துக்குரிய பண்பை அப்படியே எடுத்துக்காட்டுவதாக இருப்பது மிகுந்த ஆராய்ச்சிக்குரிய ஒரு செய்தி. கம்பன் அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறான். நான் சிறப்பாக செய்தேனா என்று தெரியவில்லை. ஆனாலும் உண்மையாக இந்த உரையை இதுகாரம் செய்ய முடித்த உங்களுடைய பொற்பாத கவனங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.